பாலும் தெளிதேனும் பாகு பருப்பு இதனாலும் நான் உங்கள் கலந்த தெளிவு கோலம் உங்கள் கரிமுகத்து தூமணி நீ எனக்கு தங்கத்தமிழ் முடுத்தா தென்னானுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இழிவா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாம் எதை பற்றி சிந்திக்க உள்ளோம் என்றால் திருவாசகம். திருவாசகத்திற்கு இணையான வேறு சைவ நூல் தமிழில் கிடையாது. ஏனென்றால் நமச்சிவாய் என்று முதலில் தொடக்கத்தோடு நமச்சிவாய் என்று மந்திரத்தை கொண்டு ஆரம்பிக்கும். அது மட்டும் அல்லாமல் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானை தன்னுடைய கையால் எழுதி கையொப்பமிட்ட நூல் திருவாசகம். திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு உருவார் என்பது அனுபவ பழமொழி. தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம், சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் என்று வள்ளலார் போற்றி புகழ்வார். திருவாசகத்தின் பெருமை உணர்ந்த ஜீவிப்பும் ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்த்துள்ளார். 12 சைவ திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது திருவாசகம். திருவாசகத்தை ஈட்டியது மாணிக்க வாசகர். இத்திருவாசகத்தை தனக்கு அருளுணராக தேர்வு செய்து ஓதுகின்றார் வள்ளலார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் ஜாட்டு நிலையை தேன் கலந்து தெலுங்கணிப்பின் சிவன் கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாம் இணைப்பது என்று வாய் மணக்க தமிழ் மணக்க திருவாசகத்தை போற்றி புகழ்ந்து பாடுவார். வள்ளலார் விரும்பி படிக்கிற நூல் திருவாசகம். திருவாசகத்தோட சிறப்புக்கே ஒரு பாடல் உண்டு. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மெருவால் எறியலுக்கும் வாதவூர் எங்கோம் திருவாசகம் என்னும் தேன். இந்த பாடலின் பொருள் என்னன்னா, துன்பமாய் இந்த பிறவி கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும், மீண்டும் பிறவா நிலையை அடையக்கூடும். இந்த பாடல்ல தேன் என்று உருவம் படுத்தியிருப்பாங்க திருவாசகத்தை. ஏனென்றால் தேன் தானும் கெடாமல் தன்னோட தேர்ந்த பொருளும் கெடவிடாது. அது போல திருவாசகத்தை ஓதுபவர்கள் கெடாமல் பார்த்து கொள்ளும். அது தேன் உடல் நோய்க்கு மருந்தாக அமையும். ஆனா திருவாசகம் பிரிவி நோய்க்கு மருந்தாக அமையும். அதனால தேனாக உருவகம் பண்ணியிருப்பாங்க. திருவாசகத்துக்கு மொத்தம் 51 தலைப்பு, 658 பாடல் உள்ளது. முதல் தலைப்பு சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காந்த வாழ்க, கோக்கொலி என்ற குருமனை தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடிவாழ்க, வேகம் பெருக்கண்ட வேணனிவாழ்க, பிறப்பொருக்கும் பின்னியதன் பேய்கிறவர்களாக, புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலவர்களாக, கரங்குமையோ உண்மையும் போன்கலைவர்களாக, சிறுங்குவையோ ஓங்குவிக்கும் சீரோன் கலவர்கள், ஈசனை பற்றி எந்தரை பற்றி தேசனை பற்றி சிவன் சேவடி பற்றி நியாயத்தை நின்ற நிமலனை பற்றி மாயை பிறப்பொருக்கும் மன்னனை பற்றி சீரா பெருந்துற தேவனை பற்றி ஆறாத இன்பமலமாய் பற்றி சிவனவன் சிந்தை நின்றதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை நகில சிவமுறான் தன்னை முந்தை வினை முழுக மோய ஒருத்தேன் யான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையா பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயா கனங்கள் வல்ல அசுராகி முனிவராய் தேவராய் செல்லானந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருக்க நின்றிருமான். மெய்யே உன் பொன்னரில் கண்டின்று வீடுட்டேன். உற்றாரை யான் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனும் இனி அமையும், ஒற்றாளத்து அமர்ந்து உரையும் ஒத்தா உன் குறை கலருக்கே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே என்று திருவாசகத்தில் அனைத்து பாடலும் பொருள் நிறைந்தது. அடுத்த வீடியோல நம்ம பொருளோட திருவாசகத்தை அனைத்து பாடலையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வீடியோல பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.